ஹலோ பீப்புள், வெல்கம் டு பார்ட் 14. நம்ம பார்ட் 12லேயே ஒரு புஷ் பட்டனை இன்புட்டாக கான்ஃபிகர் பண்ணி ஒரு வைல் லூப்பில் இந்த இன்புட் டேட்டா ரெஜிஸ்டர் ஐடியா ரெஜிஸ்டரை கண்டினியூஸாக போல் பண்ணிக்கிட்டே இருந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த ஐடியா ரெஜிஸ்டரில் இருக்க பிட் வந்து அந்த புஷ் பட்டனுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க பிட் வந்து 1 இருக்கா 0 இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருந்து அதை பேஸ் பண்ணி ஒரு எல்இடியை வந்து நம்ம ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும். அந்த பார்ட்லேயே கூட நான் போலிங்னா என்ன இன்ட்ரப்ட்னா என்னன்றதை ஹை லெவலில் நான் டச் பண்ணியிருப்பேன். இந்த பார்ட்டில் அந்த இன்ட்ரப்ட்னா என்னன்றது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதோட பிளாக் டயக்ராம்ஸ், ஹார்ட்வேர் பிளாக் டயக்ராம்ஸ், அதோட ரெஜிஸ்டர் லெவல் டீட்டெயில்ஸ், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆல்ரைட், இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவல் வந்துடலாம். இந்த ரெஃபரன்ஸ் மேனுவலில் செக்ஷன் 10ல் போனோம்னா உங்களுக்கு இன்ட்ரப்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இன்ட்ரப்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். நான் இந்த வீடியோவில் இன்ட்ரப்ட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன ஈவெண்ட்ஸ். ஸோ இன்ட்ரப்ட்ஸ்னால் என்ன, ஈவெண்ட்ஸ்னால் என்ன? ஸோ இன்ட்ரப்ட்ஸ்னால் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு CPU எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கரண்ட்டாக ஒரு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த சமயத்தில் வந்து ஒரு இன்ட்ரப்ட் வருது அப்படின்னா அந்த இன்ட்ரப்டை வந்து அது சர்வீஸ் பண்ணி ஆகணும். அது ஒரு தனி ஃபங்க்ஷன். நீங்கள் நார்மலாக ஃப்ளோ இருக்கு இல்லையா, உங்கள் ப்ரோக்ராம் ஃப்ளோ இருக்குது இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே ஸ்டாக்கில் போய் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அப்புறம் ப்ரோக்ராம் கவுண்டர்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. லிங்க் ரெஜிஸ்டர் R0, R1, R2, R3, R4, R5, R12ன்னு சில ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய CPU ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு காப்பி எடுத்து ஸ்டாக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் இருக்குது இல்லையா, அதோட அட்ரஸ் என்னவோ அங்கே போய் அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் போய் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனை போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு தான் அது மறுபடியும் எங்கள் ப்ரோக்ராம் மெயின் ப்ரோக்ராம் எங்கே வந்து விட்டுச்சோ அங்கே போய் மறுபடியும் ஸ்டாக்கில் போய் அந்த ஸ்டோர் பண்ண அந்த ரெஜிஸ்டரோட காப்பி எல்லாத்தையுமே மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அது பழையபடிக்கு அது என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சோ அது பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ஒரு இன்ட்ரப்ட் வருது, உங்களோட ப்ரோக்ராமோட ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாக்கில் போய் உட்காந்துட்டு அந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்குள்ளே நீங்கள் ஒரு எல்இடி ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையை பண்ணலாம். அது என்ன வேலையோ அந்த வேலையை வந்து அந்த இன்ட்ரப்ட் சர்வீஸ் ரொட்டீனுக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் வந்து அது என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சோ அது பண்ணுறது, அது இன்ட்ரப்ட்ஸ். இதில் உங்களோட CPU வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா. ஆனால் ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஸ்லீப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோ பவர் மோடில் இருக்குது, ஸ்லீப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட் வேணும். அதுவும் நம்ம வந்து ஒரு GPU லைன் வழியாக ஒரு புஷ் பட்டனாகவே கூட இருக்கலாம். அது இன்ட்ரப்ட் லைன்னு சொல்ல முடியாது. ஒரு புஷ் பட்டன் வழியாக ஒரு ஈவெண்ட்டாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை CPU வந்து வேக் பண்ணுறதுக்கு, அதை மைக்ரோ கண்ட்ரோலரை வந்து வேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சர் தான் இந்த ஈவெண்ட் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரப்ட்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு CPU என்ன எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்கோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரப்டை சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த CPU ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஈவெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேர் லெவலில் அதோட சில ஹார்ட்வேருக்கு வந்து சில நோட்டிஃபிகேஷன் போகணும், இல்லை ஒரு DMA கண்ட்ரோலர் இருக்குது, அது வந்து CPU டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கு ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பட்டன் வழியாக இல்லை ஒரு இன்புட் பின் வழியாக நம்ம ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து செட் பண்ணுறோம் அந்த DMA கண்ட்ரோலருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு ஈவெண்ட். அதாவது இந்த CPU டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சில ஈவெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்குறது தான் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். நம்ம இந்த பார்ட்டில் இன்ட்ரப்ட் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஸோ இந்த இன்ட்ரப்ட்ஸில் உங்களுக்கு எடுத்தோன்னே நெஸ்டட் வெக்டர்டு இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த NVIC என்னன்றதை நான் சொல்கிறேன். இந்த NVIC பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்தோம்னா EXTன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாக் இருக்குது, எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் ஈவெண்ட் கண்ட்ரோலர். நான் ஈவெண்ட் பற்றி இப்போ பேசலன்னு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் கண்ட்ரோலர் EXTன்னு சொன்னால் கூட இப்போ நம்ம இன்ட்ரப்ட் பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் ஏன் எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட்? இது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வெளியிலேருந்து வருது. அதாவது இந்த PA0, PA1, PB1 அந்த மாதிரி நிறையா மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்டில் வந்து பின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பின் வழியாக ஏதோ ஒரு சிக்னல் வருது, அதை வந்து கேப்சர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் ஈவெண்ட் கண்ட்ரோலர். இதில் இந்த எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் ஈவெண்ட் கண்ட்ரோலர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 23 எட்ஜ் டிடெக்டர்ஸ். ஸோ 23 எட்ஜ் டிடெக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 23 லைன்ஸ் 23 பின்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 23 எட்ஜ் டிடெக்டர்ஸ். எட்ஜ் டிடெக்டர்னால் என்னென்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பின் இருக்குது, புஷ் பட்டனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட பார்ட் 12ல் பார்த்து அந்த புஷ் பட்டனே வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சிக்னல் இன்புட் சிக்னல் வந்து லோலேயே இருக்குது. பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே அது ஹைக்கு போகுது. இந்த ஹைக் போகுது இல்லையா, லோலேருந்து ஹைக் போகுது இல்லையா, இந்த டிரான்சிஷன் லோ டு ஹை டிரான்சிஷன் வந்து ரைசிங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் சிக்னல் தானே, லோலேருந்து டக்குன்னு ஹைக் போகுது இல்லையா. ஸோ இந்த எட்ஜை ரைசிங் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது அப்படியே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு வரைக்கும் அது ஹைலே இருக்குது.
பட்டன் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது ஃபால் ஆகுது, ஃபாலிங் எட்ஜ். அந்த ஃபால் ஆகி மறுபடியும் லோவில் வருது இல்லையா, அது ஃபாலிங் எட்ஜ். ஸோ ரைசிங் எட்ஜ், ஃபாலிங் எட்ஜ், 2 எட்ஜ் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த இன்ட்ரப்ட் வந்து ரைசிங் எட்ஜ் எப்போ ட்ரிகர் ஆகணுமா, ஃபாலிங் எட்ஜ் எப்போ ட்ரிகர் ஆகணுமா, இல்லை 2 சமயத்துலையுமே ரைசிங்லேயும் ட்ரிகர் ஆகணும், ஃபாலிங்லேயும் ட்ரிகர் ஆகணுமா, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த EXTI கண்ட்ரோலரில் இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் வழியாக கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. அந்த மாதிரி உங்களுக்கு 23 எட்ஜ் டிடெக்டர்ஸ் இருக்குது ஃபார் ஜென்ரேட்டிங் ஈவெண்ட் ஆர் இன்டரப்ட் ரெக்வஸ்ட். ஈச் இன்புட் லைன் கேன் பி இண்டிபெண்டன்ட்லி கான்ஃபிகர்ட் டு செலக்ட் த டைப் ஆஃப் இன்ட்ரப்டாவோ ஈவெண்ட்டாவோ. இந்த 23 லைனில் ஒரு லைனையுமே நீங்கள் இன்ட்ரப்டாகவும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அல்லது ஈவெண்ட்டாகவும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் த கரஸ்பாண்டிங் ட்ரிகர் ஈவெண்ட் ரைசிங்காக ஃபாலிங்காக இல்லை போத் ரெண்டுமேவா அதையும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஈச் லைன் கேன் பி மாஸ்க்டு இண்டிபெண்டன்ட்லி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த 23 லைனில் ஏதாவது ஒரு லைனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது அதில் நீங்கள் சிக்னல் கொடுத்தாலும் உங்களுக்கு அல்டிமேட்டாக CPU வந்து அதை ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை நீங்கள் மாஸ்க் பண்ணிக்கலாம், மறைச்சிடலாம். அந்த மறைக்கிறத தான் அவங்க மாஸ்கிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைனையும் நீங்கள் இண்டிபெண்ட்டாக மறைச்சிக்க முடியும். இல்லை 23 லைனுமே நீங்கள் வந்து எனேபிளும் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு இன்ட்ரப்ட் வந்துருச்சு, ஒரு பின்னில் வந்து ஒரு இன்ட்ரப்ட் வந்துருச்சு, லோலேருந்து ஹைக்கு போயிடுச்சு. அப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் வந்து இது வந்துருச்சுன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் ஒரு பெண்டிங் ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்ட்ரப்ட் வந்துருச்சு, அது இப்போ பெண்டிங்கில் இருக்குது, அதை நீங்கள் போய் என்னென்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம CPU சொல்கிறோம். ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண்டிங் ரெஜிஸ்டரில் போய் நம்ம அந்த பர்டிகுலர் பின்னுக்கு வந்து வேல்யூ 1ன்னு செட் ஆகும். மெயின்டைன்ஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த இன்டரப்ட் ரெக்வஸ்ட்ஸ். ஸோ ஒரு பெண்டிங் ரெஜிஸ்டர்ஸும் இருக்குது. இங்கே கீழே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி வெக்டர் டேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டர் டேபிளை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் செஞ்சுருக்கோம். இதில் பொசிஷன், ப்ரையாரிட்டி, டைப் ஆஃப் ப்ரையாரிட்டி, அக்ரோனிம், டிஸ்கிரிப்ஷன், அட்ரஸ்ன்னு சில காலம்ஸ் இருக்குது. இதில் பொசிஷன் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தோன்னா அவங்க பொசிஷன் வந்து உங்களுக்கு இங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க, 0லேருந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிற இது எதுக்குமே பொசிஷன் கொடுக்கல. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த ARM CPUவோட எக்ஸப்ஷன்ஸ். இந்த NMI, ஹார்ட் ஃபால்ட் ஹேண்ட்லர், பஸ் ஃபால்ட்டு, பெண்டிங் SV, சிஸ்டிக் எல்லாமே CPUவோட எக்ஸப்ஷன்ஸ். இதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது அந்த ARM CPUவே மேனேஜ் பண்ணிக்கும். இதை நம்ம மாஸ்க்கும் பண்ண முடியாது. இந்த நான் மாஸ்கபிள் இன்ட்ரப்ட்ன்றது வந்து நம்ம மாஸ்க்கும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பொசிஷன் கிடையாது, அதாவது இன்ட்ரப்ட் நம்பர் கிடையாது, அதெல்லாம் CPUவே ஹேண்டில் பண்ணிக்க போகுது. ஆனால் இந்த வாட்ச்டாக் இன்ட்ரப்ட்டு, EXTI எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் 16, 21, 22, இந்த ஃப்ளாஷ் ரிலேட்டடாக, RCC ரிலேட்டடாக, DMA, I2C, டைமர், இது எல்லா பெரிஃபரல்ஸ்க்கான இன்ட்ரப்டையுமே நம்ம வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது CPUக்கு வந்து இது ஒரு இன்ட்ரப்ட் நம்பர் மாதிரி. ஸோ இப்போ CPU பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷன் 0ல் வந்து ஒரு இன்ட்ரப்ட் வந்துருச்சுன்னா அது இந்த விண்டோ வாட்ச்டாக் இன்ட்ரப்ட்னு அது தெரிஞ்சுக்கும். அதுக்காண்டி தான் இந்த இன்ட்ரப்ட் வெக்டர் டேபிளில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ EXTI பற்றி தானே பார்க்குறோம், எக்ஸ்டர்னல் இன்ட்ரப்ட் ஹேண்டில் தானே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து 16 பின் நம்பர் 16 லைனில், அது 23 லைன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 16th லைனில் ஒரு இன்ட்ரப்ட் வந்துருச்சுன்னா அது போய் இந்த இன்ட்ரப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ CPU வந்து இந்த பொசிஷன் பார்க்கும். இந்த பொசிஷன் 1ல் வந்து ஒரு இன்ட்ரப்ட் வந்துச்சுன்னா CPUக்கு தெரியும், ஓகே இது EXTI லைன் 16லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரப்ட் வந்திருக்கு, நம்ம என்னென்னு செக் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தான் இங்கே எல்லா பொசிஷன்ஸுமே, எல்லா இன்ட்ரப்ட்ஸ்க்குமே ஒரு பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த பொசிஷன் பக்கத்தில் பார்த்தோம்னா ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ப்ரையாரிட்டின்னு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த -3லேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, -3, -2, -1, இது எல்லாமே ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ரொம்ப கம்மியாக இருக்கிற நம்பர் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கிற நம்பர் வந்து லோவஸ்ட் ப்ரையாரிட்டி CPU பொறுத்த வரைக்கும், இந்த ARM CPU பொறுத்த வரைக்கும். ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யாருன்னு பார்த்தா -3 ரீசெட். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் முடியாது, ஏன்னா அது CPUவே மேனேஜ் பண்ணுறதுனால. ஸோ உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கம்ப்யூட்டர்லேயே உங்கள் சிஸ்டமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்கல்ல, ரீசெட் பண்ண உடனே அது என்ன வேலை பண்ணுது, ரீசெட் பண்ணுது, சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுது இல்லையா. அது மாதிரி தான் இதுவும் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எத்தனை இன்ட்ரப்ட் பண்ணிங்க இருந்தாலும் சரி, ரீசெட் இன்ட்ரப்ட் வந்துருச்சுன்னா CPU சிஸ்டமாக ரீசெட் பண்ணணும், இதை தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி ஒரு ப்ரையாரிட்டியும் அப்படியே கொடுத்துக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா. இதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரையாரிட்டி, செட்டபிள் ப்ரையாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரீசெட்டை வந்து ஃபிக்ஸட் ப்ரையாரிட்டியாக இருக்குது, அதனால் அந்த ப்ரையாரிட்டி நான் மாற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பஸ் ஃபால்ட் ஒன்று வருது, அப்புறம் ஒரு ரீசெட் வருது அப்படின்னா சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இது -3 ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால ரீசெட் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா இதெல்லாம் கிளியர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுவே வந்து உங்களுக்கு விண்டோ வாட்ச்டாக் இதுவும் அப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் 16 ரெண்டுமே வருதுன்னா அது வந்து இப்போ இதோட ப்ரையாரிட்டி இதை பொறுத்த வரைக்கும் 7ன்னு இருக்குது. அப்போ இந்த 2 இன்ட்ரப்ட் வந்துச்சுன்னா விண்டோ வாட்ச்டாக் இன்ட்ரப்ட் வருது, EXTI 16 இன்ட்ரப்ட் வருதுன்னா
ஃபஸ்ட்டு இந்த விண்டோ வாட்ச் டாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இதுதான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. லோவஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அது முடிச்சுட்டு தான் இந்த இன்டரப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 8 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இந்த வேல்யூ நான் மாற்ற போகிறேன், என்னோடய அப்ளிகேஷன் வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ண போகுது, நான் இந்த ப்ரையாரிட்டி லெவல்ஸையும் மாற்றுறேன் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ரையாரிட்டி வந்து செட்டபிள் அப்படின்னு இருந்ததுன்னா. ஸோ இங்கே வந்து உங்களால் ப்ரையாரிட்டியை செட் பண்ண முடியும் நீங்களாகவே. ஒரு ரெஜிஸ்டர் வழியாக நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி லெவல்ஸையும் செட் பண்ண முடியும். இது டிஃபால்ட் ப்ரையாரிட்டி லெவல்ஸ். ஓகே, ஸோ அக்ரானிம், டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் அட்ரஸ். ஸோ இப்போ இங்கே உதாரணத்துக்கு அட்ரஸ் வந்து ext16க்கு வந்து 44 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்குது. அப்படி தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அட்ரஸில் தான் போய் இந்த இன்டர்ப்ட் வந்தோடனே CPU போய் இந்த அட்ரஸில் போய் அதில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். அதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஆக்சுவலாக இந்த ext16க்கு என்ன இன்டர்ப்ட் ஹேண்ட்லர் எழுதிருக்கீங்களோ, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்களோ, அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இந்த 44ல் கிடைக்கும். ஸோ இந்த இன்டர்ப்ட் வெக்டர் டேபிள்ங்கிறது வந்து ஒரு அரே ஆஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் தானே. அதனால் உங்களோட இன்டர்ப்ட் நீங்கள் ஒரு இன்டர்ப்ட் லைனையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இன்டர்ப்ட் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இந்தந்த அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ CPU போய் என்ன பண்ணும், இப்போ இந்த 1ன்னு ஒரு இன்டர்ப்ட் அது பார்த்துச்சுன்னா அதுக்கு தெரியும் ext16ங்கிற ஒரு இன்டர்ப்ட் வந்திருக்கு, அதோட அட்ரஸ் வந்து 44. ஸோ 44ல் போய் என்ன ஃபங்க்ஷன் அட்ரஸ் இருக்குன்னு பார்த்து அந்த ஃபங்க்ஷன் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த இன்டர்ப்ட் வெக்டர் டேபிளோட டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இந்த இன்டர்ப்ட் வெக்டர் டேபிள் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இந்த EXTI மெயின் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா, இண்டிபெண்ட் ட்ரிகர் அண்ட் மாஸ்க் ஆன் ஈச் இன்டர்ப்ட் ஈவெண்ட் லைன். இண்டிபெண்ட்டாக ட்ரிகர் பண்ணக்கூடிய அல்லது மாஸ்க் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஒரு இன்டர்ப்ட் லைனுக்குமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டெடிகேட்டட் ஸ்டேட்டஸ் பிட் ஃபார் ஈச் இன்டர்ப்ட் லைன். அந்த இன்டர்ப்ட் லைனில் இன்டர்ப்ட் பெண்டிங்கில் இருக்கா என்னன்றதையும் ஒரு பின்னுக்கும் ஒரு பிட் டெடிகேட்டடாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஜென்ரேஷன் ஆஃப் அப் டு 23 சாஃப்ட்வேர் இன்டர்ப்ட் ரெக்வெஸ்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் பின் வழியாக நம்ம ஒரு இன்டர்ப்ட் வந்து செட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது போக நம்ம சாஃப்ட்வேர் வழியாகவும் இதே இன்டர்ப்ட் ட்ரிகர் பண்ண முடியும். அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க தேவையில்லை. பட் சாஃப்ட்வேர் வழியாகவும் நீங்கள் ஒரு ரெஜிஸ்டரில் வந்து ஒரு பிட்டை ரைட் பண்ணுறது மூலமாக இந்த EXTI இன்டர்ப்ட்ஸை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து சாஃப்ட்வேர் இன்டர்ப்ட்ஸ். நம்ம வந்து ஹார்ட்வேர் இன்டர்ப்ட்ஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு பின் வழியாக ஒரு சிக்னல் கொடுக்குறது வந்து ஹார்ட்வேர் இன்டர்ப்ட்ஸ். ஸோ அடுத்தது வந்து இந்த ஈவெண்ட் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ EXTI பிளாக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்புட் லைன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த இன்புட் லைன்லேருந்து டைரெக்டாக எட்ஜ் டிடெக்ஷன் சர்க்யூட்க்கு வந்துடுது. இந்த எட்ஜ் டிடெக்ஷன் சர்க்யூட்டில் நீங்கள் ஃபாலிங் எட்ஜ் செலெக்ஷன், ஃபாலிங் ட்ரிகர் செலெக்ஷன் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது, ரைசிங் ட்ரிகர் செலெக்ஷன் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சிக்னலில் ரைசிங் எட்ஜில் வந்து நம்ம இன்டர்ப்ட் வேணுமா, ஃபாலிங் எட்ஜில் வேணுமா, அது ரெண்டுத்தையுமே நம்ம இந்த ரெஜிஸ்டரில், இந்த செலெக்ஷன் ரெஜிஸ்டரில் சொல்லலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் இன்டர்ப்ட் ஈவெண்ட் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வழியாக இந்த இன்டர்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இன்டர்ப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர், நீங்கள் சில இன்டர்ப்ட் வந்து நீங்கள் மாஸ்க் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அப்புறம் இன்டர்ப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னா அதை சொல்கிறதுக்கும் ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. இது எல்லாமே ஒரு NVIC கண்ட்ரோலருக்கு போகுது. ஸோ இப்போ EXTI மட்டும்தான் பார்த்துருக்கோம். NVICன்னு சொல்கிறது இன்னொரு கண்ட்ரோலர், அதை நம்ம பார்க்கலாம். ஸோ 23 லைன்ஸ் வந்து நம்ம NVICக்கு போகுது. அதுவே ஈவெண்ட்டாக இருந்தால் என்னன்றதை இங்கே ஈவெண்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர் ஒன்று இருக்குது. இது ஈவெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இன்னும் கீழே வந்தோம்னா ஃபங்க்ஷனல் டிஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ஜென்ரேட் த இன்டர்ப்ட் லைன் ஷுட் பி கான்ஃபிகர்ட் அண்ட் எனேபிள். ஸோ டு ஜென்ரேட் அண்ட் the interrupt line should be configured and enabled. அந்த இன்டர்ப்ட் லைனை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும், எனேபிள் பண்ணியிருக்கணும். இதைத்தான் நம்ம அந்த ரெஜிஸ்டரில் சொல்ல போகிறோம். EXTI ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் அந்த இன்டர்ப்ட் லைனை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம், எனேபிள் பண்ண போகிறோம். திஸ் இஸ் டன் பை programming 2 trigger registers with the desired edge detection and by enabling the interrupt request by writing 1 to a corresponding bit in the interrupt mask register. So நம்ம falling edge rising edgeன்றதை சொல்லிட்டு இந்த interrupt mask registerல போய் நீங்கள் 1 பண்ணுறது மூலமாக அந்த interrupt வந்து நீங்கள் enable பண்ணலாம். When the selected edge occurs on the external interrupt line, an interrupt request is generated. The pending bit corresponding to the interrupt line is also set. அந்த பெண்டிங் சொல்லிட்டு ஒரு பிட் செட் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா, இன்டர்ப்ட் வந்துச்சுன்னா, ஸோ அதுவும் வந்து இங்கே செட் ஆயிரும். திஸ் ரெக்வஸ்ட் இஸ் ரீசெட் பை ரைட்டிங் 1 in the பெண்டிங் ரெஜிஸ்டர். ஸோ இந்த பெண்டிங் ரெஜிஸ்டரில் வந்து 1 செட் ஆயிடுச்சுன்னா நம்ம CPU பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்ப்ட் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, சர்வீஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இன்டர்ப்ட் சர்வீஸ் ரொட்டீன் எழுதுறோம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனில் நம்மளாக தான் சாஃப்ட்வேர் வழியாக இந்த ரெஜிஸ்டரை வந்து ரீசெட் பண்ணணும், இந்த 1 வந்து 0 பண்ணணும். அப்படி பண்ணிட்டா நம்ம இந்த இன்டர்ப்ட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம இந்த ஹார்ட்வேர்ட்டு சொல்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை நம்ம பண்ணிடலாம், ரீசெட் பண்ணிடலாம். ஸோ டு ஜென்ரேட் த ஈவெண்ட் வந்து தேவையில்ல. அடுத்ததாக வந்து ஹார்ட்வேர் இன்டர்ப்ட் செலெக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்குது. டு கான்ஃபிகர் த 23 லைன்ஸ் அஸ் இன்டர்ப்ட் சோர்சஸ்
யூஸ் த ஃபாலோயிங் ப்ரொசீஜர். இப்போ தான் நம்ம இன்டரப்ட் இது ரெஜிஸ்டர் கான்செப்டுக்குள்ளே வரோம். ஸோ EXTI IMR அப்படின்றது ஒரு ரெஜிஸ்டர், இன்டரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர். அதில் வந்து நீங்கள் மாஸ்க் பிட்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணலாம் இந்த 23 இன்டரப்ட் லைன்ஸுக்குமே. அப்புறம் ட்ரிகர் செலெக்ஷன் பிட்ஸை வந்து EXTI RSTR FTSR, அதாவது ரைசிங் எட்ஜ் ட்ரிகர் அப்புறம் ஃபாலிங் எட்ஜ் ட்ரிகர் ரெஜிஸ்டர், அந்த ரெஜிஸ்டர் வழியாக நம்ம அந்த ட்ரிகர் செலெக்ஷன் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கான்ஃபிகர் த எனேபிள் அண்ட் மாஸ்க் பிட்ஸ் தட் கண்ட்ரோல் த NVIC IRQ சேனல் mapped to the external interrupt handler so that the interrupt coming from one of the 23 lines can be correctly acknowledged. இதை நம்ம NVICல போய் நம்ம பார்க்கலாம் அந்த செக்ஷன் வரப்போ. ஹார்ட்வேர் ஈவெண்ட் செலெக்ஷன் ஈவெண்ட் நம்ம பேசல, சாஃப்ட்வேர் இன்டரப்ட் ஆர் ஈவெண்ட் செலெக்ஷன் நம்ம சாஃப்ட்வேர் இன்டரப்ட்டும் பேசல, ஹார்ட்வேர் இன்டரப்ட் பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஈவெண்ட் லைன் மேப்பிங்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் இன்ட்ரெஸ்டிங்காக அவனு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த PA0, PB0, PC0, PD0, PE0, PH0 இது எல்லாமே ஒரு மல்டிப்ளெக்சரில் போய் ஒரே ஒரு பின்னாக தான் வருது, EXTI 0ன்னு வருது. அப்போ எந்த போர்ட்டாக இருந்தாலும் அதோட 0th பின் வந்து EXTI லைன் 0க்கு மேப் பண்ணியிருக்காங்க. அப்போ அட் அ டைம் நம்ம வந்து PA0ஓ PP0ஓ PC0ஓ PD0ஓ PE0 PH0ஓ இது ஏதாவது ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த PA0 தான் நான் அந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஹேண்ட்லருக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, EXTI 0க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் வந்து இன்னொரு ரெஜிஸ்டரில் சொல்லணும். ஆனால் அது வந்து EXTI ரெஜிஸ்டர் கிடையாது, இன்னொரு மாடியூல் sysconfigன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டரில் EXTI CR1ங்கிற ஒரு ரெஜிஸ்டரில் EXTI 0 பின்னுக்கு ஒரு 4 பிட் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த EXTI 0 அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இந்த 4 பிட்ஸை நம்ம செட் பண்ணுறது மூலமாக நான் என்ன பின் 0th பின் யூஸ் பண்ண போகிறேன், ஏ யூஸ் பண்ண போகிறேன்னா B யூஸ் பண்ண போகிறேன்னா சியா டியா இயா ஹெச்ஆன்றதை நான் இந்த ரெஜிஸ்டரில் போய் சொல்ல முடியும். அதாவது sysconfig EXTI CR1 ரெஜிஸ்டர். அந்த ரெஜிஸ்டர் பற்றி நம்ம பார்க்கலாம், அது என்ன சிஸ்டம் கண்ட்ரோல் கான்ஃபிகரேஷன் பிளாக்ன்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ. பட் அதே மாதிரி PA1 PB1 அதாவது போர்ட்ஸில் இருக்கிற அந்த பின் 1th பின்னுக்கு எல்லாமே EXTI 1ஓட மேப் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி நான் PA1 யூஸ் பண்ணேன்னா PB1 யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அட் அ டைமில் நான் ஏதாவது ஒன்று மட்டும்தான் இந்த EXTI பின்னை கான்ஃபிகர் பண்ணி நான் யூஸ் பண்ண முடியும் இந்த ரெஜிஸ்டரில். அதே மாதிரி உங்களுக்கு அப் டு 16 பின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு EXTI 0லேருந்து EXTI 15 வரைக்கும் மொத்தம் 16 பின்ஸ், அதுக்கு வந்து 16 லைன்ஸ் வந்து நம்ம இந்த போர்ட் பின்ஸில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக மீதி சில லைன்ஸும் இருக்குது. அது வந்து இந்த RTC ரியல் டைம் கிளாக் அலாம் ஈவெண்ட், USB வேக்கப் ஈவெண்ட்டு, அப்புறம் RTC ரியல் டைம் கிளாக் வேக்கப் ஈவெண்ட்டு, அந்த மாதிரி சில ஈவெண்ட்டுக்கு சில EXTI லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. மோஸ்ட்லி இந்த EXTI 0லேருந்து 15 வரைக்குமான இருக்கிற அந்த லைன்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு GPIO போர்ட்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த sysconfig EXTI CR1 to 4 வரைக்கும் இந்த ரெஜிஸ்டர் இருக்கு இல்லையா, இது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்தோம்னா EXTI ரெஜிஸ்டர்ஸும் இருக்குது. இந்த sysconfig பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த EXTI ரெஜிஸ்டரையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த EXTI ரெஜிஸ்டரில் இன்டரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது, இதோட அட்ரஸ் ஆஃப்செட் வந்து 0. ஸோ இந்த EXTI பெரிஃபரலோட பேஸ் அட்ரஸ்லேருந்து இது 0 பொசிஷன் தள்ளி இருக்குது, அதாவது அந்த EXTI பேஸ் அட்ரஸ் தான் இந்த ரெஜிஸ்டரோட அட்ரஸும் கூட. ஸோ இங்கே பாருங்கள், மாஸ்க் ரெஜிஸ்டர் 0லேருந்து மாஸ்க் ரெஜிஸ்டர் 22 வரைக்கும் இந்த ரெஜிஸ்டரில் வந்து நம்ம செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லா இன்டரப்ட் ரெக்வஸ்ட்டுமே மாஸ்க் ஆகிருக்கு, அதாவது மறக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது இன்டரப்ட் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணாலும் இது மாஸ்காக இருக்கிறதுனால அந்த இன்டரப்ட் வந்து நம்ம CPUக்கு போகாது. இல்லை நான் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த இன்டரப்ட் வந்து CPUக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் அன்மாஸ்க் பண்ணணும். அதை வந்து இந்த இன்டரப்ட் மாஸ்க் ரெஜிஸ்டரில் போய் இந்த MR0வில் வந்து நீங்கள் 1 பண்ணிங்க அப்படின்னா அந்த EXTI 0 வந்து நான் அன்மாஸ்க் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்போ EXTI 0 பின்னில் வந்து நம்ம ஒரு இன்டரப்ட் வந்ததுன்னா CPU அதை ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி ஈவெண்ட் மாஸ்க் ரெஜிஸ்டர் அதை நம்ம இப்போ இக்னோர் பண்ணிடலாம். அப்புறம் ரைசிங் ட்ரிகர் செலெக்ஷன் ரெஜிஸ்டர், RTSR ரைசிங் ட்ரிகர் செலெக்ஷன் ரெஜிஸ்டர். இப்போ EXTI 0 பின்னுக்கு வந்து அது ரைசிங் எட்ஜில் தான் எனக்கு இன்டரப்ட் வேணும்னா இந்த பிட் பொசிஷன் 0ல் போய் இந்த ரெஜிஸ்டர் ஆஃப்செட் 8 இருக்குது, பேஸ் அட்ரஸ்லேருந்து 8 பைட்ஸ் தள்ளி இருக்குது இந்த ரெஜிஸ்டர், அதில் போய் இந்த TR0வில் போய் நான் 1 பண்ணுறது மூலமாக நான் ரைசிங் எட்ஜ் ட்ரிகர்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ஃபிகர் பண்ணிப்பேன். பை டிஃபால்ட்டாக இந்த ரைசிங் எட்ஜ் ட்ரிகர் டிசேபிளாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபாலிங் எட்ஜ்லேயும் நான் அந்த பிட் பொசிஷனில் போய் 1 பண்ணேன்னா அது ஃபாலிங் எட்ஜில் வந்து இன்டரப்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக அதுவும் டிசேபிளாக தான் இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே கூட எனேபிள் பண்ணிக்கலாம், ரைசிங் எட்ஜ்லையும் எனேபிள் பண்ணிக்கலாம், ஃபாலிங் எட்ஜ்லையும் எனேபிள் பண்ணிக்கலாம்.
அது போக உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்டரப்ட் ஈவெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கல. அப்புறம் பெண்டிங் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது, EXTI பெண்டிங் ரெஜிஸ்டர். இன்டரப்ட் வந்துருச்சுன்னா இந்த EXTI PR ரெஜிஸ்டரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பிட் பொசிஷன் வந்து 1 ஆகிடும். நான் EXTI 0 பின்னில் வந்து நான் ஒரு சிக்னல் கொடுத்தேன் அப்படின்னா, ரைசிங் எஜ்ஜோ ஃபாலிங் எஜ்ஜோ கொடுத்தேன் அப்படின்னா இந்த PR 0 பிட் வந்து 1 ஆகிடும். ஸோ சாஃப்ட்வேரில் நம்ம இந்த பிட்டை வந்து நம்ம தான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெண்டிங் பிட் வந்து செலக்டட் ட்ரிகர் ரெக்வஸ்ட் அக்கர்ட், இன்டரப்ட் வந்துருச்சுன்னா இந்த பிட் பொசிஷன் 1 ஆயிருக்கும், இல்லைனா 0 ஆயிருக்கும். திஸ் பிட் இஸ் செட் வென் த செலக்டட் எட்ஜ் ஈவெண்ட் அரைவ்ஸ் ஆன் த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் லைன். இட் இஸ் கிளியர் பை ப்ரோக்ராமிங் இட் டு 1. சாஃப்ட்வேர் வழியாக நம்ம இந்த பிட்டை கிளியர் பண்ணணும்னா இதில் 1 நம்ம ரைட் பண்ணணும்னா அது கிளியர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அடுத்த ரெஜிஸ்டர் அவ்வளோதான், மொத்தம் 6 ரெஜிஸ்டர் தான். அந்த 6 ரெஜிஸ்டரோட சம்மரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் EXTI. இப்போ அந்த EXTI போக சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிஸ் கான்ஃபிக் இங்கே மேலே கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை போய் பார்க்கலாம். இப்போ சிஸ் கான்ஃபிக் EXTI CR1 இதை சர்ச் பண்ணிங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டோம்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர் இஸ் மெயின்லி யூஸ் டு ரீமேப் த மெமரி accessible in the code area. இதை விட்டுருங்க. அண்ட் மேனேஜ் த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் லைன் கனெக்ஷன் டு த GPIOs. நம்ம GPIO வழியாக கனெக்ட் ஆகிருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் லைனை மேனேஜ் பண்ணுறதும் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர் தான். ஸோ இதில் வந்து இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர்ஸில் இந்த மெமரி மேப் ரெஜிஸ்டரை விட்டுடுங்க. அடுத்ததாக வந்து இந்த பெரிஃபரல் மோட் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டரையும் விட்டுடுங்க. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சிஸ் கான்ஃபிக் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர் 1, 2, 3, 4 4 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டர் 1ல் பார்த்தோம்னா பேஸ் அட்ரஸ் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர் பேஸ் அட்ரஸ்லேருந்து 8 பைட்ஸ் தள்ளி இந்த EXTI CR1 ரெஜிஸ்டர் இருக்குது. இந்த ரெஜிஸ்டரில் 4 எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் ஹேண்ட்லருக்கு வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இந்த EXTI லைன் 0க்கு வந்து 4 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க, EXTI 1 லைனுக்கு வந்து 4 பிட்ஸ் கொடுத்துருக்காங்க, EXTI லைன் 2க்கு வந்து 4 பிட்ஸ், 3க்கு 4 பிட்ஸ். ஸோ 4 EXTI லைன்ஸை வந்து இந்த ரெஜிஸ்டர் CR1 ரெஜிஸ்டரில் வந்து நம்மளால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த EXTI 0ல் வந்து பை டிஃபால்ட்டாக இந்த PA0 பின்னோட லைன் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. இல்லை நான் PB0 பின்னை தான் கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இங்கே 0001ன்னு நான் இதில் ரைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு EXTI 0ல் வந்து PB0 வந்து செலக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு PH0 வேணும் அப்படின்னா இந்த EXTI 0ல் போய் நான் 0111 என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு வந்து PH0 வந்து EXTI 0க்கு மேப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பின்னை ஒரு EXTI லைனுக்கு மேப் பண்ணணும் யூஸிங் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலர் ரெஜிஸ்டர்ஸ் வழியாக. ஸோ இப்போ எனக்கு PD12ங்கிற ஒரு பின் வந்து நான் EXTI லைன் 12க்கு மேப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்போ EXTI 12 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். EXTI 12 எங்கே இருக்குது? EXTI 12 வந்து CR4 EXTI CR4 ரெஜிஸ்டரில் இருக்குது. அதாவது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கண்ட்ரோலரோட பேஸ் அட்ரஸ்லேருந்து 14 பைட்ஸ் தள்ளி இருக்குது. பை டிஃபால்ட்டாக அது எல்லா வேல்யூமே 0. அதாவது பை டிஃபால்ட்டாக PA12 தான் இங்கே வந்து EXTI 12க்கு மேப் ஆகிருக்கும். எனக்கு PD12 வேணும்னா நான் இங்கே வந்து 0011 நான் இந்த ரெஜிஸ்டரில் ரைட் பண்ணேன்னா இந்த PD12 பின் வந்து இந்த EXTI 12ஓட மேப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷனோட வேலை. ஆல்ரைட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ட் 12ல் பார்த்த மாதிரியே ஒரு பட்டன் வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஒரு பட்டனை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த பின் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்? PA0 அப்படிங்கிற ஒரு பின் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது போர்ட் A0th பின் வழியாக நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த பட்டன் இன்டரப்ட் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த போர்ட் Aல பின் நம்பர் 0ல் வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் வரப்போகுது. ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வோல்டேஜ் லெவல் வந்து லோ இருந்ததுன்னா ஹை போகும். பட்டன் ரிலீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் லோ வரும். ஸோ நீங்கள் ஒரு சிக்னல் வந்து ஹை டு லோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஜிட்டல் சிக்னலை அசியூம் பண்ணிக்கோங்க. இதோட PA0ல் வந்து ஒரு டிஜிட்டல் சிக்னல் வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அது எடுத்த உடனே சிஸ் கான்ஃபிகில் தான் வரும். சிஸ் கான்ஃபிகரேஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், PA0 வந்து EXTI 0க்கு மேப் பண்ணியிருப்பேன் அந்த CR1 ரெஜிஸ்டரில். ஸோ இந்த ரெஜிஸ்டர்லேருந்து ஸோ இப்படி வரும். ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்லேருந்து உங்களுக்கு அடுத்ததாக வந்து EXTIக்கு வரும். ஸோ EXTI இன்னொரு பிளாக் இல்லையா? ஸோ EXTI வந்துடுது.
ஸோ நம்ம EXTலையும் நம்ம எல்லா ரெஜிஸ்டர் 6 ரெஜிஸ்டரையுமே கான்ஃபிகர் பண்ணிட்டோம், சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்லையும் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ PA0 வழியாக EXTA0 லைனுக்கு உங்களுக்கு சிக்னல் வருது. ஸோ இந்த PA0 பின்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டன் இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த PA0ங்கிறது வந்து ஒரு GPIO பின் இல்லையா, அதனால் இந்த GPIO-A கிளாக்கை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும். GPIO-A கிளாக் எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து PA0 வந்து கான்ஃபிகர் as இன்புட். ஓகேங்களா, இன்புட்டை கான்ஃபிகர் பண்ணணும். இது கான்ஃபிகர் பண்ணி முடிச்சுட்டு சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ரெஜிஸ்டரில் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பிளாக்கில் CFGயில் உங்களுக்கு PA0 வந்து இந்த ரெஜிஸ்டர் sysconfig EXTI CR1 இல்லையா, EXTI CR1 இந்த ரெஜிஸ்டரை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு டெக்ஸ்ட் செக்ஷன் கான்ஃபிகர் EXTI. ஸோ இந்த இதில் இது கான்ஃபிகர் பண்ணுவோம். EXTIயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 6 ரெஜிஸ்டர் இருந்துச்சு EXTIயில் இல்லையா. ஸோ என்னென்னு பார்த்தோம்னா EXTI ரெஜிஸ்டர்ஸில் ரெஜிஸ்டர் மேப்பில் EXTI IMR நம்ம அதை செட் பண்ணணும், EXTI IMR செட் பண்ணணும். அப்புறம் EMR தேவையில்ல, RTSR இன்கேஸ் நம்ம ரைசிங் ட்ரிகரை வந்து செட் பண்ணுறதுன்னா அது, இல்லைன்னா ஃபாலிங் எட்ஜ் ட்ரிகர் FTSR. அப்புறம் இந்த PR வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்வேரே செட் பண்ணிவிடும், நம்ம இதை கிளியர் பண்ணால் மட்டும் போதும். ஸோ எந்தெந்த ரெஜிஸ்டர்லாம் நம்ம இப்போ அஃபெக்ட் பண்ண போகிறோன்றதை மட்டும்தான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து இந்த EXTயிலேருந்து நம்மளோட Cortex M4 கோருக்கு வந்து இந்த சிக்னல் வந்து போகுது. அந்த Cortex M4 கோருக்குள்ளே நம்மளுக்கு NVICன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது, அதுதான் CPU முன்னாடி அந்த செக்ஷன் இருக்குது. CPU ப்ராசஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு NVIC சொல்லணும். ஸோ இது எல்லாமே வந்து Cortex M4 கோருக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளோட டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்த மாதிரியே, நம்மளோட பிளாக் டயக்ராமில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு இங்கே தான் Cortex M4 கோர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இன்டரப்ட் வந்து இது வழியாக வந்து NVICக்கு வருது பாருங்கள். NVICங்கிறது மைக்ரோ கண்ட்ரோலரோட பிளாக் கிடையாது, அது ARM Cortex M4 கோரோட NVIC பிளாக் வந்து அந்த ஆர்மோட கோர், அந்த ஆர்ம் மைக்ரோ ப்ராசஸரோட கோர். ஸோ இந்த NVIC கோரை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ சிக்னல் வந்து இப்போ நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பவுண்ட்ரியிலேருந்து CPU பவுண்ட்ரிக்கு இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்கு NVIC. ஸோ மறுபடியும் இங்கே வந்து இன்னொரு பிளாக் கிரியேட் பண்ண போகிறேன், இது வந்து NVIC. இந்த NVIC வந்து நம்மளோட Cortex M4 கோர் ரிலேட்டடான பெரிஃபரல். இது நம்ம இன்னும் இந்த Cortex M4 கோருக்குள்ளே நிறையா பெரிஃபரல் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு Cortex M4க்குள்ளே CPU இருக்குது, NVIC இருக்குது, நெஸ்டட் வெக்டர் இன்டரப்ட் கண்ட்ரோலர் இருக்குது, வேக்கப் இன்டரப்ட் கண்ட்ரோலர் இருக்குது, மெமரி ப்ரொடெக்ஷன் MPU இருக்குது, DSP, FPU, JTAG, சீரியல் வேர் டீபகர்னு நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த NVICக்குள்ளே நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா நம்ம மறுபடியும் ரெஃபரன்ஸ் மேனுவல் வந்துட்டு இங்கே மேலே வந்து இன்டரப்ட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்க்கே வந்துடலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நெஸ்டட் வெக்டர் இன்டரப்ட் கண்ட்ரோலர் இங்கே இருக்குது. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா அது ஒரு ஆர்மோட பெரிஃபரல்ன்றதுனால இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the NVIC and the processor core interface are closely coupled. All interrupts including the core exceptions are managed by the NVIC. For more information on exceptions and NVIC programming, refer to the programming manual. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மேனுவலில் அவங்க NVIC பற்றி ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக அவங்க ப்ரோக்ராமர் மேனுவல் PM0214 வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ PM0214 வந்து நம்ம கூகுள் பண்ணால் கிடச்சிடும், இந்த டாக்குமெண்ட் தான். ஸோ இதுதான் ப்ரோக்ராமர்ஸ் மேனுவல், இது STலேருந்தே நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் இது ஜென்ரலாக STM32, F4, L4, F3 எல்லா சீரீஸ்க்குமே இது அப்ளிகபிளாக இருக்கும் மோஸ்ட்லி. இதில் வந்து நம்மளுக்கு இங்கே இண்டெக்ஸில் வந்து மெமரி மாடல், எக்ஸப்ஷன் மாடல், ஃபால்ட் ஹேண்ட்லிங், பவர் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா கோர் பெரிஃபரல்ஸ் MPU இருக்குது. இங்கே நெஸ்டட் வெக்டர் இன்டரப்ட் கண்ட்ரோலர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பேஜ் நம்பர் 208க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன செக்ஷன் இருக்குன்னா, ஆக்சஸிங் த Cortex M4 NVIC ரெஜிஸ்டர்ஸ் யூஸிங் CMSIS வழியாக இந்த Cortex M4ஓட NVIC ரெஜிஸ்டர்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன CMSIS அப்படின்னா,
இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம எந்த விதமான தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸுமே யூஸ் பண்ணல. எஸ்டி கொடுக்குற ஹால் லைப்ரரியே நம்ம யூஸ் பண்ணல, ஹார்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன் லைப்ரரியுமே நம்ம யூஸ் பண்ணல. நம்ம டேரெக்டாக ரிஜிஸ்டர் லெவலில் போய் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், அந்த எந்த லைப்ரரியுமே யூஸ் பண்ணாமல். இந்த சிஎம்சிஸ் வந்து எப்படி எஸ்டி வந்து ஹால் லைப்ரரி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஆர்ம் வந்து சிஎம்சிஸ் லைப்ரரி ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து கார்டெக்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த சிபியூ ரிலேட்டடான எல்லா பெரிஃபரல்ஸுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி லைப்ரரி மாதிரி அது சிஎம்சிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லைப்ரரி வச்சு அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றத ஒரு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த சீரீஸில் நம்ம இந்த சிஎம்சிஸ் லைப்ரரி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த என்விக் மாடியூலுக்கான டிரைவரையும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத போகிறோம். ஸோ இதில் வேறு என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ்லாம் இருக்குது இந்த என்விக் பெரிஃபரலுக்குன்னு பார்த்தோம்னா, இன்டரப்ட் செட் எனேபிள் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இன்டரப்ட் கிளியர் எனேபிள் ரெஜிஸ்டர். ஸோ ஒரு இன்டரப்ட் லைனை வந்து நீங்கள் செட் பண்ணணுமா, கிளியர் பண்ணணுமா, அல்லது எனேபிள் பண்ணணுமா, டிசேபிள் பண்ணணுமான்றதை இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் வழியாக சொல்லிக்கலாம். இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் மேனுவலில் நம்மளோட EXT0 இருக்குது பார்த்தீங்களா. EXT0 வந்து இங்கே இருக்குது. இது வந்து இன்டரப்ட் நம்பர் வந்து 6. ஸோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதோட நம்பர் வந்து 6, EXTI0வோட நம்பர் வந்து 6. அப்போ இந்த 6ங்கிற இந்த நம்பர் இன்டரப்ட் நம்பர் வந்து நம்ம இந்த ISER இந்த இன்டரப்ட் செட் எனேபிள் ரெஜிஸ்டரில் போய் அந்த 6க்கான பிட்டை போய் நம்ம எனேபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு EXTI0 வந்து இந்த சிபியூவால் பார்க்க முடியும். ஏதாவது இன்டரப்ட் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை நான் இதை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன், அந்த 6ங்கிற இன்டரப்ட்டுக்கு வந்து நான் இந்த இன்டரப்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன், ICERல போய் நான் கிளியர் பண்ணிட்டேன்னா சிபியூக்கு வந்து அந்த இன்டரப்டே போகாது, அது மாஸ்க் ஆகிடும். அடுத்தது வந்து இன்டரப்ட் செட் பெண்டிங் ரெஜிஸ்டர், கிளியர் பெண்டிங் ரெஜிஸ்டர்னு இருக்குது. நம்ம மேனுவலாக கூட ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி நம்மளே அந்த இன்டரப்டோட ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு போட முடியும், சாஃப்ட்வேர்னாலே ரைட் பண்ண முடியும். இன்டரப்ட் ஆக்டிவ் பிட் ரெஜிஸ்டரும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான், பெண்டிங் ரெஜிஸ்டர் மாதிரியே தான். எந்த இன்டரப்ட் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குன்றது இந்த ரெஜிஸ்டரை ரீட் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்டரப்ட் ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டர். நம்மளோட இன்டரப்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம 6க்கு வந்து 13ன்னு இருக்கு இல்லையா. இந்த ப்ரையாரிட்டி நம்பரை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதை போய் இந்த இன்டரப்ட் ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டரில் போய் நீங்கள் அதோட ப்ரையாரிட்டியை மாற்றிக்க முடியும். அப்புறம் சாஃப்ட்வேர் ட்ரிகர் இன்டரப்ட் ரெஜிஸ்டர். இது நம்ம இப்போ சாஃப்ட்வேர் ட்ரிகர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இப்போ தேவையில்லை. அப்புறம் சில ஜென்ரலாக ரெஜிஸ்டர் மேப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்விக் பிளாக் இதுக்குள்ளே போயிடலாம், செக்ஷனுக்குள்ளே போயிடலாம். This section describes nested vector interrupt controller and the registers it uses. The NVIC supports up to 240 interrupts. So 240 interrupts, separate interrupts வந்து நம்மளோட NVIC core வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்த ARM Cortex M4ல வந்து இந்த NVIC கண்ட்ரோலர் வந்து அப் டு 240 இன்டரப்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. பட் நம்மளுக்கு இருக்கிற மொத்தம் எக்ஸப்ஷன் இன்டரப்டை சேர்த்தாலே நம்மளுக்கு இருக்கிற எக்ஸப்ஷன் பார்த்தோம்னா 6 + ஒரு 4 10 எக்ஸப்ஷன் இருக்குது. அப்புறம் இங்கேருந்து 0லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு 85, ஸோ 86, ஸோ டோட்டலாக 96 இன்டரப்ட்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த STM32F411 மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே இருக்குது. ஆனால் தியரட்டிக்கலி உங்களுக்கு இந்த நெஸ்டட் வெக்டர் இன்டரப்ட் கண்ட்ரோலர் அப் டு 240 இன்டரப்ட்ஸ் வரைக்கும் ஹையர் வெர்ஷன் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த NVIC கண்ட்ரோலர் வந்து அப் டு 240 இன்டரப்ட்ஸ் வரைக்கும் நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். அதில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்றது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வெண்டரை பொறுத்தது தான். அப்புறம் ப்ரோக்ராமபிள் ப்ரையாரிட்டி லெவல் ஆஃப் 0 to 15 ஃபார் ஈச் இன்டரப்ட். ஸோ ஈச் இன்டரப்ட் ஒரு இன்டரப்ட்டுக்குமே நம்ம ப்ரையாரிட்டியை வந்து 0லேருந்து 15க்கு நம்ம மாற்றிக்க முடியும். A higher level corresponds to a lower priority. So 0 is the highest priority. அதுதான் 0 lowest number but highest priority. Highest number இருந்ததுன்னா lowest priority. அப்புறம் level and pulse detection of interrupt signals. நான் edge detection பற்றி பேசினேன் இல்லையா, இதுவே பல்ஸ் டிடெக்ஷனும் இருக்குது. பல்ஸ்னால் அந்த ஒரு பல்ஸ் வந்து ஹைலே இருக்குது லோலே இருக்குது அப்படின்னா அது பல்ஸை டிடெக்ட் பண்ணுறது, அதுவும் இது சப்போர்ட் பண்ணுது. டைனமிக் ரீப்ரையாரிட்டைசேஷன் ஆஃப் இன்டரப்ட்ஸ். ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டு இருக்கப்பே நீங்கள் அந்த இன்டரப்ட்ஸோட ப்ரையாரிட்டியை வந்து டைனமிக்காக மாற்ற முடியும், அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. குரூப்பிங் ஆஃப் ப்ரையாரிட்டி வேல்யூஸ் இன்டூ குரூப் ப்ரையாரிட்டி அண்ட் சப் ப்ரையாரிட்டி ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். அப்புறம் இன்டரப்ட் டெயில் செயினிங். டெயில் செயினிங்ன்ற கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கப்ப மறுபடியும் ஒரு இன்டரப்ட் வருது, ஒரு ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வருது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டாக் ஃப்ரேம், அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர், லிங்க் ரெஜிஸ்டர், ஸ்டாக் பாயிண்டர், அந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் எல்லாம் சேர்ந்த ஒரு ஸ்டாக் ஃப்ரேமை வந்து நம்ம ஸ்டாக்கில் போய் போட்டுட்டு புஷ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டினை போய் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இந்த ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் சர்வீஸ் ரோட்டினை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கப்பயே ஒரு லோ ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்துருச்சு. ஸோ 2 இன்டரப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் இன்டரப்ட்டில் ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு இன்டரப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்த டெயில் செயினிங் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்கும்னா, இந்த ஃபஸ்ட்டு ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ண அந்த ஸ்டாக் ஃப்ரேமை ஸ்டாக்லேருந்து பாப் பண்ணி எடுத்துகிட்டு
மறுபடியும் இந்த பெண்டிங் இன்டரப்ட் வந்துருச்சுன்னு பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் ஃப்ரேமை வந்து ஸ்டாக்கில் போய் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த லோ ப்ரையாரிட்டி இன்டரப்ட்டை போய் நம்ம சர்வீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பழைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டாக்லேருந்து அந்த ஸ்டாக் ஃப்ரேமை பாப் பண்ணி எடுத்து நம்ம நார்மல் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 இன்டரப்ட் அடுத்தடுத்து ரன் ஆனாலும் இடையில வந்து நீங்கள் ஸ்டாக் ஒரு வாட்டி வந்து பாப் பண்ணிவிட்டு மறுபடியும் புஷ் பண்ணுறீங்க. இதுக்கே வந்து ஒரு வாட்டி நம்ம ஸ்டாக்கை பாப் பண்ணி எடுக்கிறதுக்கே உங்களுக்கு 12 சைக்கிள்ஸ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு 12 சைக்கிள்ஸ் 24 CPU சைக்கிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். இதுவே உங்களுக்கு டெயில் செயினிங் கான்செப்டில் இந்த ஃபஸ்ட் இன்டரப்ட் ரன் ஆகிட்டு இருக்கப்பயே ஒரு இன்டரப்ட் வந்துருச்சுன்னா இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம பாப் பண்ணிவிட்டு மறுபடியும் புஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 6 CPU சைக்கிள்ஸ் மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஸ்பெண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் முடிகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த செகண்ட் இன்டரப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பித்து அதோட வேலையை முடிச்சுட்டு கடைசியாக போய் அது ஸ்டாக்லேருந்து ஸ்டாக் ஃப்ரேமை வந்து பாப் பண்ணி எடுத்து நார்மல் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த டெயில் செயினிங் கான்செப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு புஷ் பண்ணி நீங்கள் பாப் பண்ணுறீங்களா ஸ்டாக்கில் அந்த கான்டெக்ஸ்ட்டை அந்த ஸ்டெப் வந்து இல்லாததுனால வெறும் 6 சைக்கிள்ஸ்லேயே CPU சைக்கிள்ஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுனால இந்த இன்டரப்ட் ஜம்ப் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் இந்த டெயில் செயினிங் கான்செப்ட். இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம நார்மல் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கப்ப ஒரு இன்டரப்ட் வந்துருச்சு. அந்த இன்டரப்ட் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த இன்டரப்ட் ரன் ஆகிட்டுருக்கப்பே உங்களுக்கு ஒரு ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்துருச்சு. இப்போ ரன் ஆகிட்டு இருக்க இன்டரப்ட்டை விடவும் ஹையர் ப்ரையாரிட்டி இன்டரப்ட் வந்து ஒன்று பெண்டிங்கில் வந்துருச்சுன்னா அப்போ வந்து இந்த லோ ப்ரையாரிட்டி இன்டரப்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். நம்ம அது எங்கே இருக்கோ அந்த கான்டெக்ஸ்ட்டை மறுபடியும் ஸ்டாக்கில் போய் போட்டுட்டு நம்ம இந்த ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட்டை போய் சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹை ப்ரையாரிட்டி இன்டரப்ட்டை சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த லோ ப்ரையாரிட்டி இன்டரப்ட்டை வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ப்ரோக்ராம் ஒரிஜினலாக ரன் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டரப்டே நீங்கள் நெஸ்டிங் பண்ணுறதுனால தான் இதை நெஸ்டட் வெக்டர்ட் இன்டரப்ட் கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த ப்ராசஸர் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாக்ஸ் இட் ஸ்டேட் ஆன் எக்ஸப்ஷன் என்ட்ரி அண்ட் அன்ஸ்டாக்ஸ் தி ஸ்டேட் ஆன் எக்ஸப்ஷன் எக்ஸிட். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், லிங்க் ரெஜிஸ்டர், இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக்கில் போய் போட்டுட்டு அப்புறம் அந்த எக்ஸப்ஷனையோ இல்லை இன்டரப்டையோ சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது மறுபடியும் வந்து அதை ஸ்டாக்கை வந்து பாப் பண்ணி எடுத்து அதோட எங்கே விட்டுச்சோ அதை கண்டினியூ பண்ணுதில்ல, அதுதான் சொல்கிறாங்க நோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர் ஹெட். திஸ் ப்ரொவைட்ஸ் லோ லேட்டன்சி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். த ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் NVIC ரெஜிஸ்டர் இஸ் திஸ். ஸோ இவ்வளோ ரெஜிஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். நான் CMSIS லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் இல்லையா. இன்கேஸ் யூஸ் பண்ணால் இந்த APIs எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனேபிள் IRQ நீங்கள் ஒரு இன்டரப்ட் நம்பர் கொடுத்து இப்போ EXTக்கு 0க்கு 6 இல்லையா, ஸோ 6ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லைப்ரரி வந்து பேக் எண்டில் அது என்ன ரெஜிஸ்டர் அப்டேட் பண்ணணுமோ அப்டேட் பண்ணி அந்த இன்டரப்ட் லைனை வந்து எனேபிள் பண்ணும். இல்லை டிசேபிள் பண்ணணும்னாலும் நீங்கள் அந்த இன்டரப்ட் லைனை நம்பர் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த இன்டரப்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறமா செட் பெண்டிங் IRQ நீங்கள் மேனுவலாக வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து ஒரு பெண்டிங் இன்டரப்ட் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை செட் பண்ணதை கிளியர் பண்ணணும்னா அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம மேனுவலாக தனியாக எழுதலாம். நம்ம ரெஜிஸ்டர் லெவலில் போய் எழுதலாம் அடுத்த பார்ட்டில். ஸோ இதுதான் இந்த NVIC ISER ரெஜிஸ்டர் ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் இன்டரப்ட் செட் எனேபிள் ரெஜிஸ்டர். ஸோ இதில் உங்களுக்கு NVIC ISER 0லேருந்து மொத்தம் 8 டிஃப்ரெண்ட் 32 பிட் ரெஜிஸ்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 0லேருந்து 239 மொத்தம் 240 இன்டரப்ட்ஸ்க்கு 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு ரெஜிஸ்டருமே 32 பிட் ரெஜிஸ்டருங்கிறதுனால 32 இன்டரப்ட்ஸை வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்டரில் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதனால் 8 ரெஜிஸ்டர் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க 240 இன்டரப்ட்ஸுக்கு. ஸோ இந்த ரெஜிஸ்டரை நான் ரீடும் பண்ண முடியும், ரைட்டும் பண்ண முடியும். நான் ரைட் பண்ணுறப்ப 0 ரைட் பண்ணேன்னா இதில் ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை நான் 1 ரைட் பண்ணேன்னா அந்த இன்டரப்டை எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 6th பொசிஷன் இருக்குது இல்லையா, இந்த 6th பொசிஷன் NVIC ISER 0ல் இந்த 0th ரெஜிஸ்டரில் 6th பொசிஷனில் நான் போய் 1 ரைட் பண்ணேன்னா என்னால் EXT0 லைனை வந்து இன்டரப்டை வந்து எனேபிள் பண்ண முடியும். இல்லை நான் அதை ரீட் பண்ணுறப்ப அந்த பிட்டை ரீட் பண்ணேன்னா அந்த இன்டரப்ட் எனேபிளாக இருக்கா இல்லை டிசேபிளாக இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது இந்த ரெஜிஸ்டர். அடுத்து வந்து இன்டரப்ட் கிளியர் எனேபிள் ரெஜிஸ்டர். இப்போ அதே மாதிரியே தான், ஆனால் இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 8 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது 0லேருந்து 7 வரைக்கும் மொத்தம் 240 இன்டரப்ட்ஸுக்கு. அந்த 6th பிட்டை போய் நான் 0ன்னு ரைட் பண்ணேன்னா எனக்கு அந்த இன்டரப்ட் வந்து டிசேபிள் ஆகிடும். அதே மாதிரி ரீட் பண்ணுறப்ப அது இன்டரப்ட் டிசேபிளாக இருக்கா எனேபிளாக இருக்கான்றதை நான் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது ஒரு ரெஜிஸ்டர். அப்புறம் இன்டரப்ட் செட் பெண்டிங் ரெஜிஸ்டர். ஸோ இந்த ரெஜிஸ்டரில் என்ன பண்ணலான்னா இதை ரைட் பண்ணுறப்ப நீங்கள் 1ன்னு ரைட் பண்ணிங்கன்னா சேஞ்சஸ் இன்டரப்ட் ஸ்டேட் டு பெண்டிங். அதாவது நம்ம இன்டரப்ட் வந்து EXT லைன் வந்து கொடுத்துட்ட மாதிரி நான் ஒரு சிமுலேஷனை வந்து நான் இங்கே கொடுக்கலாம். நான் இந்த பிட்டை போய் நான் மேனுவலாக செட் பண்ணேன்னா சாஃப்ட்வேர்லேயே செட் பண்ணேன்னா
நான் சிமுலேட் பண்ணுற மாதிரி, அந்த இன்டரப்ட் வந்துருச்சு அப்படின்னு நான் சிமுலேட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ஆப்ஷன். அதை ரீட் பண்ணி நம்ம அது பெண்டிங்கில் இருக்கா இல்லையான்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த கிளியர் பெண்டிங் ரெஜிஸ்டர், அங்கே செட் பண்ணதை நம்ம இங்கே கிளியர் பண்ணுறோம். அப்புறம் இன்டரப்ட் ஆக்டிவ் பிட் ரெஜிஸ்டர். இது என்னென்னா, இப்போ இன்டரப்ட் ஆக்டிவாக இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த இன்டரப்ட் ஆக்டிவ் பிட் ரெஜிஸ்டரை போய் ரீட் பண்ணோம்னா அது இன்டரப்ட் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்டரப்ட் ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டர். இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ரெஜிஸ்டருக்கு 4 ப்ரையாரிட்டி செட்டிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 60 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த இன்டரப்ட் ப்ரையாரிட்டி செட் பண்ணுறதுக்கு 0லேருந்து 59 வரைக்கும் 60 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு ரெஜிஸ்டரும் 4 கான்ஃபிகரேஷன் வந்து வச்சுக்குது. ஸோ மொத்தம் 8 பிட்ஸ், ஒரு ப்ரையாரிட்டி செட்டிங் வந்து 8 பிட்ஸு. அந்த மாதிரி மொத்தம் உங்களுக்கு 240 இன்டரப்ட் ப்ரையாரிட்டிஸை வந்து நீங்கள் 60 ரெஜிஸ்டர்ஸில் வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டரோட இந்த 0 to 7 8 பிட் இருக்கு இல்லையா, அந்த 8 பிட்டில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை நான் கடைசியாக நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் அதை ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அதை பற்றி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டரில் ஒரு ப்ரையாரிட்டி லெவலையுமே நம்ம செட் பண்ணுறதுக்கு 8 பிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதுதான் இன்டரப்ட் ப்ரையாரிட்டி ரெஜிஸ்டர். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் ட்ரிகர் இன்டரப்ட் ரெஜிஸ்டர், NVIC STIRனு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஜென்ரேட்டட் இன்டரப்ட் ஐடி, இது நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், அதனால் இதை விட்டுறலாம். அடுத்ததாக வந்து அவ்வளோதான், ரெஜிஸ்டர்ஸ் லெவல்ஸ் வந்து முடிஞ்சு. லெவல் சென்சிட்டிவ், பல்ஸ் சென்சிட்டிவ் இதெல்லாம் கொஞ்சம் தேறி போகும். இதை பற்றி இப்போ நம்ம ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த EXTலேருந்து NVIC வந்து போகுது. NVICலேருந்து மறுபடியும் நம்மளுக்கு ஒரு CPUக்கு ஒரு லிங்க் போகுது. ஸோ தட் CPU வந்து இந்த இன்டரப்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ NVICலேருந்து நம்ம CPUக்கு ஒரு லிங்க், இந்த இன்டரப்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி, CPU ப்ராசஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த NVIC வந்து அந்த இன்டரப்ட்டை வந்து பாஸ் ஆன் பண்ணுது CPUக்கு. நீ போய் அந்த இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீனை போய் செக் பண்ணு அப்படின்றதுக்கு. இது எல்லாமே ARM Cortex M4 கோருக்குள்ளே நடக்கிறது. ஸோ இந்த NVICல நம்ம என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ்லாம் போய் டச் பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, NVIC ISER 0, ஏன்னா நம்ம வந்து பொசிஷன் 6க்கு தானே பண்ணுறோம், அதனால் அது ISR 0க்குள்ளே தான் இருக்கும். அடுத்ததாக வந்து ISER அதை நம்ம அஃபெக்ட் பண்ண போகிறோம். NVIC _ISCR 0 ஓகே ICER. அடுத்ததாக வந்து ISPR, NVIC ISPR. ISPRலேயே நிறையா ரெஜிஸ்டர் இருக்குது, நான் இப்போதைக்கு Xன்னு போடுறேன். ISPRக்கு அப்புறமா IABR 0 நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். IPR நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணுறதுக்கு IPR Xன்னு நான் கொடுக்குறேன். STIR நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அவ்வளோதான். CPU நம்ம இன்டரப்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ இந்த சீக்வன்ஸை தான் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம ஒரு டிரைவரை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதே புஷ் பட்டன் அப்ளிகேஷனை இந்த இன்டரப்ட் மோடில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.